பேசிக் பில்டிங் பிளாக், நேம் லிஸ்ட். இங்கே தான் நிறைய பேர் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. நேம் லிஸ்ட்டா? எனக்கு இருக்குங்க, அது கம்ப்யூட்டர் மாதிரி எனக்கு நிறைய பேர் தெரியுங்க, எல்லாம் இங்கே லிஸ்ட்டு வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம கம்ப்யூட்டர்ஸ் கிடையாதுங்க, நேம்ஸ் எல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது. ப்ரொஃபஷனலாக செய்யணும் இந்த பிஸ்னஸ். ப்ரொஃபஷனல்னா ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணுறது கூட, ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணும்போது நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது, உங்களோட லைஃப் டைம் பிஸ்னஸுக்கு பார்ட்னர்ஸ் தேடிட்டுருக்கீங்க. நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ் தேடுறீங்க. நீங்கள் ஃபஸ்ட் இந்த பிஸ்னஸை மதிக்கணும், அப்போ தான் அந்த பார்ட்னர்ஸ் என்ற வேர்ட் நீங்கள் மதிப்பீங்க. ஒரு மல்டி $1 பில்லியன் கம்பெனியோட நீங்கள் கனெக்டாக இருக்கீங்க, பார்ட்னர்ஸாக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பார்ட்னர்ஸ் தேவை. அப்போது லைஃப் டைம் உங்கள் கூட வரக்கூடிய பார்ட்னர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? உங்களோட லைஃப் பார்ட்னர் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கீங்க? அப்படியே வந்து ஏதோ ஒன்று வந்துச்சு போதும்னு செலக்ட் பண்ணிட்டீங்களா? உங்களோட ஒய்ஃபோ ஹஸ்பண்ட் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கீங்க? எப்படி செலக்ட் பண்ணீங்க? ரொம்ப பார்த்து பார்த்து தானே நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த லைஃப் டைம் உங்கள் கூட இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களை எப்படி செலக்ட் பண்ண போகிறீங்க? அவங்களாம் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் சூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணியிருக்கேங்க. என்னோட 40 ரிஜெக்ஷன்ஸ் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணலை, நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். எதுக்குன்னு அவங்களுக்கு எனக்கு சரி வர மாட்டாங்க. ஓஷன் டீமில் பிளானர்ஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? பிளானர்ஸ் அது வந்து ஒரு சின்ன புக்காக தெரியும், பட் வெரி வெரி யூஸ்ஃபுல். அதில் வந்து நேம் லிஸ்ட் அந்த கிளாஸ் இருக்குது. எந்த நேம் லிஸ்ட்டு, எந்த ஊர், எந்த ஃபோன் நம்பர்ஸ், அது எல்லாமே டீட்டெயிலிங் இருக்குது அதில். நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்த உடனே கண்டிப்பாக 100 நேம்ஸ் எழுதுதாங்க ஆகணும். 100 நேம்ஸ் எழுதாமல் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதுங்க. ஐயோ எப்படி மேடம் இந்த பிஸ்னஸில் 100 பீப்புள் எப்படிங்க எடுத்துகிட்டு வருது, எனக்கு 100 பீப்புள் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படி ஒரு பதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நான் கேட்குற கேள்வி, உங்கள் வீட்டில் உங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா எத்தனை பேர் நீங்கள் கூப்பிடுவீங்க? ஃப்யூச்சரில் உங்களை பணக்காரங்களாக்க போகிற ஒரு பிஸ்னஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அந்த பார்ட்னர்ஸோட லிஸ்ட்டு தயார் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஸோ அந்த புக் எப்படி இருக்குன்னா எப்போவுமே அவைலபிளாக வச்சுக்கோங்க. நான் வந்து அப்படியே வந்து படுக்கும்போது கூட தலைகாணி கீழே தாங்க இருக்கும். திடீர்னு ராத்திரி நேரத்தில் வந்து ஏதோ பேர் ஞாபகம் வரும். உங்களுக்கு வருதா? திடீர்னு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு, திடீர்னு எங்கேயாவது போகிறீங்க, ஒரு ஃப்ரெண்டு பார்க்குறீங்க, உடனே அப்போ அந்த புக் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கணும். அது உடனே அந்த நேம் வந்து அதில் என்டர் பண்ணிடணும். திடீர்னு வந்து நீங்கள் மொபைலில் பார்ப்பீங்க, மொபைலில் வந்து நிறைய நேம்ஸ் இருக்கும். அப்படியே உட்காந்து மொபைலில் பாருங்கள், யார் இந்த ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ப்ராஸ்பெக்ட்ஸு ஸ்ட்ரேஞ்சர்ஸுங்க. நான் சைன் அப் பண்ணதே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். நம்மளை சுற்றி இருக்க நம்மளை ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பொல்லாதவங்க, அவங்க நம்பவே மாட்டாங்க. எதனால? அவங்க தப்பு இல்லை. எதுக்குன்னா ஏற்கனவே நமக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அந்த ஃப்ளாஷ்பேக் தான் நம்பிக்கிட்டே இருக்காங்க அவங்க. ஸோ அதனால் என்ன நினைக்கிறாங்க, ஓகே பண்ணிட்டு பார்க்கட்டும், அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. என்னோட பிரதர்ஸ் அப்படி தான். என்னோட ஓன் பிரதர்ஸை வந்து 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சைன் அப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அப்படி தான். உங்களோட பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ ஆண்டிஸ் அங்கிள் சைன் அப் பண்ணலன்னு அப்செட் ஆகாதுங்க, அவங்க ஃப்யூச்சரில் வருவாங்க. இப்போது உங்கள் நெட்ஒர்க் வந்து thousands ஆஃப் பீப்புள் நெட்ஒர்க் வந்ததுக்கப்புறம் வருவாங்க. ஐயையோ அப்போவே ஜாயின் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி அப்புறமா வருவாங்க. இது எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே இருக்க டாப் மோஸ்ட் லீடர்ஸ் கேளுங்க. ஸோ அதே மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் மேட்ஸ், ஸ்கூல் மேட்ஸ், இவங்க பெஸ்ட்டுங்க. ஆக்சுவலி நான் நிறைய என்னோட ஸ்கூல் மேட்ஸ் எல்லாம், காலேஜ் மேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு இந்த பிஸ்னஸ்குள்ளே. நல்லாயிருக்கு. அது மாதிரி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பீப்புளோட லிஸ்ட்டு தயார் பண்ணுங்கள். அப்படின்னு உங்களை நம்பி வரக்கூடிய பீப்புள், அப்படி ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானா அது ஒரு கேட்டகரைஸ் பண்ணணுங்க. ABC அப்படின்னா ஹாட், வார்ம் அண்ட் கோல்ட் கேட்டகரிஸ். த ஏ குரூப் என்னென்னா நீங்கள் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கேட்டகரி. அப்படின்னா பாசிட்டிவ் மைண்ட் பீப்புள். ஓகே, பார்க்கலாமே இது எப்படி இருக்குமோ, எப்படி ஒர்க் அவுட் ஆகுமோ பார்க்கலாமே, சரி நினைக்கிற பாசிட்டிவ் டைப் ஆஃப் பீப்புள். பி கேட்டகரி பீப்புள் என்னென்னா கொஞ்சம் டவுட்டோடு இருக்கிறவங்க, பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பார்ப்போம், இவங்க சக்ஸஸ் ஆனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிறவங்க. சி கேட்டகரி டோட்டல் நெகட்டிவ் பீப்புள். இது ஒர்க் அவுட்டே ஆகாதப்பா, இதை மாதிரி நிறைய பார்த்துட்ட, நீ போய் இதில் தேவையில்லாமல் கை சுட்டிட்டு போகுதுன்னு சொல்கிறவங்க. இவங்க வந்து அவங்களோட லைஃப்பும் முன்னேறாது, மற்றவங்களையும் வந்து முன்னேற விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. இந்த கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிராப் மென்டாலிட்டி. மேலேயும் போக மாட்டாங்க, மேலே போகிறவங்களும் இழுத்துருவாங்க. அப்படிப்பட்டவங்க 99% நம்மளை சுற்றி இருப்பாங்கங்க. அவங்கள தாண்டி இந்த பிஸ்னஸ் பண்ணுறது தாங்க உங்களோட சேலஞ்ச். கம்பெலிங் ரீசன் என்ன தெரியுமா? என்னோட அப்போ இருக்கிற கம்பெலிங் ரீசன்,
ப்ரூவ் பண்ணனே உங்களுக்கு. நான் பண்ணுறது கரெக்டானதானே ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேங்க. எப்படி நான் அவங்கக்கிட்ட போய் பார்த்தியா எப்படி பண்ணேன்னு சொல்கிறதில்ல, என்னோட சக்ஸஸ் தாங்க அவங்களுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கேன் இன்றைக்கி. ஸோ நீங்கள் வந்து உங்களோட மெயின் கம்பெனிங் ரீசன் இது வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. யார் வந்து இந்த பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகாதான்னு சொன்னாங்களோ, யார் வந்து உங்களை அதிகமாக இன்சல்ட் பண்ணியிருக்காங்களோ, இந்த பிஸ்னஸே செய்ய முடியாது, உன்னால் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு சொன்னாங்களோ, நீங்கள் பண்ண சில விஷயங்கள்னால யார் வந்து உங்களை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, அது வீட்டில் ஃபேமிலி கூட இருக்கலாங்க. சில நேரத்தில் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாலும் லாஸ் ஆகிருக்கலாம். இந்த ஒய்ஃப் வந்து என்கரேஜ் பண்ணுறது பதிலாக அவ்வளோதான் உன்னோட லைஃப் இவ்வளோதான், உன்னை ஏன் கட்டிக்கிட்டேனான்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க வீட்டில் ஒய்ஃப்ஸு. அதே மாதிரி வைஸ் வர்ஸா ஹஸ்பண்ட்ஸும் தான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களோட ஃபஸ்ட்டு கம்பெனிங் ரீசன் ப்ரூவிங் அட் ஹோம். நேம் லிஸ்ட் போட்டிருக்கீங்க, ஏபிசி குரூப் போட்டிருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டியது ஏ குரூப்புங்க. தேவையில்லாத சி குரூப் கீழே போயிட்டு இந்த நெகட்டிவ் பீப்புள் கிட்ட போயிட்டீங்கன்னா அவங்க திருப்பி உங்களை நெகட்டிவ் ஆக போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க, ஏபிசி குரூப்பில் ஏ குரூப். இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இங்கே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம், நீங்கள் ஸ்டார் அண்ட் ஸ்டார் அண்ட் ஸ்டார் போட வேண்டியது செலெக்ஷன் ஆஃப் த ப்ராஸ்பெக்ட். நம்ம இண்டஸ்ட்ரியில் பிரச்சனை வருதுன்னா காரணம் வந்து நீங்கள் சரியான ஆளுங்களை செலக்ட் பண்ண மாட்டேன்றீங்க. புரியுதுங்களா? பண்ண முடியாதவங்களெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கீங்க இந்த பிஸ்னஸில். இதுக்கான ஒரு பேசிக் நாலேஜ், பேசிக் எஜுகேஷன், பேசிக் லைஃப் ஸ்டைல் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்கணுங்க. ஒரு லோவர் இன்கம் கேட்டகரி பீப்புள் இது கொண்டு வராதிங்க தயவு செஞ்சு, உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன். இது அவங்களால முடியாது. எதுக்குன்னா அவங்களோட சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் கூட அப்படிப்பட்டவங்க தான். நீங்கள் வந்து எப்படி பண்ண முடியாத ஆளுங்களை 100 பேர் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களை மாதிரி பண்ணக்கூடிய ஒருத்தர் கொண்டு வந்தால் போதுங்க இந்த பிஸ்னஸ்ஸு. 100 எல்லாம் தேவையே இல்லை. இப்போ நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்னு நினைக்கிறாங்கன்னா அப்போது அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் தப்பு. ராங் பீப்புள் கொண்டு வந்திருக்காங்க. பிஸ்னஸ் ப்ரெசென்ட் பண்ண முடியாதவங்களை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட ஏ அண்ட் பி கொண்டு வரீங்கன்னா அந்த ஏ அண்ட் பி உங்களை மாதிரி பண்ணணும் இல்லையா? டைம் டூப்ளிகேஷன் பற்றி சொல்கிறோம். நீங்கள் ஒரு 15 hours a day கொடுக்குறீங்க. அதே மாதிரி உங்களோட ஏ அண்ட் பி 15 hours 10 hours கொடுத்தா தானுங்க டூப்ளிகேஷன் நடக்கும். நீங்கள் வந்து ஏ அண்ட் பி எவ்வளோ பரவாயில்லப்பா நீ பணம் கொடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நீ கொண்டு வந்த ஆளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு யார் செய்கிறது? யார் செய்கிறது? நீங்கள் தான் வேலை செய்யணும். அப்புறம் நீங்கள் ஏ அண்ட் பிக்கு வேலை செய்வீங்க. அப்புறம் ஏ அண்ட் பிக்கு ஆள் வரும்போது அதே தான் சொல்லுவீங்க, பரவாயில்லப்பா நீ ஆள் பணம் போடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவீங்க. அப்புறம் என்ன ஆகும்? திருப்பி A1 A2 B1 B2 4 பேருக்கு நீங்கள் வேலை செய்யணும். இருக்கிற டைம் எவ்வளோ? 15. ஒரு நாளைக்கு 10 hours 15 hours. ஓகே, ஒரு மாதம் ஒரு மிஞ்சி போனால் என்ன தான் நீங்கள் ஃபுல் டைமாக வேலை செஞ்சாலும் 100 hours a week தர முடியும்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு இதை சர்வீஸ் கொடுக்க முடியும்? ஸோ கொஞ்ச நாளில் வந்து ஆகும் நெட்ஒர்க் அப்படியே பெருசாகிட்டே போகும், கீழே டவுன்லைன் பெருசாகிட்டே போகும். ஆனால் வேலை செய்கிறது யார்? நீங்கள் மட்டும் தனியாக வேலை செஞ்சிட்ருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்? டைம் வர்சஸ் மணி. இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ டைம் தருவீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பணம் வரும். இங்கே டைம் கொடுக்குறது யாரும் நீங்கள் மட்டும் தனியாக ஒரு நாள் கொடுக்குறீங்க. கீழே டவுன்லைன் 10 20 100 200 1000 போயிட்டே இருக்கும். அப்புறம் கீழே இருக்கிறவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியாது. அப்புறம் பிரச்சனை ஆகும். பிரச்சனை யாருக்கு? கடைசியாக பிரச்சனை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஓகே, அதனால் அப்படிப்பட்ட ஒரு 18 ஒரு சைக்கிள் சொல்கிறாங்க. 18 வேலை செய்யாதவங்களை கொண்டு வந்துட்டா மிஞ்சி போனால் ஒரு 57,000 ஏர்ன் பண்ணுவீங்க இல்லையா? அவ்வளோதான். ஆனால் பிரச்சனை 5 lakhs கூடிய பிரச்சனை வரலாம் நாளைக்கு. அதே நீங்கள் ஏ அண்ட் பி உங்களை மாதிரியே வேலை செய்கிறவங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சிஸ்டம் அப்படின்னா உங்களை மாதிரி 2 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயும் அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ். அதை யார் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும், யார் வந்து ஒரு பேசிக் ட்ரைனிங் கொடுக்க முடியும், யார் வந்து மற்றவங்கள நல்லா பேச முடியும். அந்த பேச திறமை இருக்கணுங்க. ஒரு அளவுக்கு அது பேசுகிற திறமை இருக்கணும். ப்ரெசன்டேஷன் கொடுக்குற நாலேஜ் கொஞ்சம் அது இருந்திருக்கணும் அவங்களுக்கு. ஒரு அளவுக்கு இருந்து நம்ம அப்புறம் டெவலப் பண்ணிக்கலாம். சுத்தமாக தெரியாதவங்கள சுத்தமாக பண்ணாதவங்கள தயவு செஞ்சு கொண்டு வரதுங்க உங்களுக்கு பிரச்சனை தான் அதிகமாகும். ஓகே, ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த செலெக்ஷன் ஆஃப் த பர்சன். ஏபிசி குரூப் போட்டு அந்த குரூப் போட்டதுக்கப்புறம் ஏபிசி உங்கள் லீடர்ஸ் கூட உட்காந்து யார் எந்த கேட்டகரியான்னு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்கள் லீடர்ஸ் சொல்லுவாங்க இவங்க இந்த பிஸ்னஸ்க்கு சரியானவங்க, இந்த பிஸ்னஸ் சரியில்லாதவங்கன்னு சொல்லி அவங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா தான் அவங்கள வந்து பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம இன்வைட் பண்ணணும். டோட்டல் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகி உங்களோட சிஸ்டம் மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட சிஸ்டம், இதுவே 100% ஃபுல் டைமாக நம்பி இருக்கிறவங்களோட சிஸ்டம் கூட அடிப்பட போகுது. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் த செலெக்ஷன் ஆஃப் த பர்சன். நேம் லிஸ்ட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணுங்க. இப்போ நான் எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் ஒரு கார்டு எடுத்துருவேன், விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு அப்படியே என்னோட நேம் லிஸ்ட்டுக்குள்ளே போயிடும்.
என்னோட நேம் லிஸ்ட் போயிட்டே இருக்குதுங்க. எப்படி இருந்தாலும் நான் மாதத்துக்கு ஒரு 15 பேராவது அதில் சேர்த்துருவேன். நான் எங்கே போனாலும் இது ரொம்ப தெரிஞ்சவங்க தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வாட் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் ஸ்மைல். ஸ்மைலிங் ஃபேஸ் இருந்தாலே போதுங்க, சுற்றி உங்களை ப்ராஸ்பெக்ட்ஸ் தான். ஒரு இடத்துக்கு எங்கே போனீங்கன்னா கூட, ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, பக்கத்தில் வந்து இன்னொரு பேசஞ்சர் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஹலோ, ஷேக் ஹேண்ட்ஸ், எப்படி நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, நான் இங்கேருந்து வந்துட்டுருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க, அவ்வளோதான் ப்ராஸ்பெக்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் கிவ் எ கால் டு தேம், ஹலோ சொல்லுங்கள். அப்பப்போ கீப் இன் டச் வித் தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு நேரத்தில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி ஒரு நல்ல பிஸ்னஸில் இருக்கேன் அன்னு சொல்லி இன்வைட் பண்ண அப்புறம் நாங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம். ஸோ யாரும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே சொசைட்டியில் ப்ராஸ்பெக்ட்ஸ் தான். ப்ரீஜட்ஜ் பண்ணாதீங்க, இவங்க பண்ணலாம், அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ண மாட்டாங்க, ப்ரீஜட்ஜ் பண்ணாதீங்க. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா 10 பேருக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி சொல்கிறது, எடுத்துக்கிறது அவங்க கையில் இருக்குது. மை ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு ப்ரெசென்ட் த பிளான் டு த பீப்புள். இது ஒரு கிஃப்ட்டு, இது ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கணும்.